Hello everyone, welcome back to my YouTube channel. இந்த வீடியோவில் iQOO நேற்று லான்ச் பண்ணியிருக்கிற iQOO Neo 7 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பேச போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வந்து 35,000 ஸ்டார்ட் ஆகுது. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸுக்கு 8GB RAM கொடுக்குறாங்க, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது, அது வந்து 38,000 ரூபா. அதில் 12GB ரேமு, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த ஃபோன் வந்து ஒரு கேமிங் ஃபோக்கஸ்ட் ஃபோனுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டு, நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 8+ Gen 1 அந்த சிப் செட் தான் கொடுத்துருக்காங்க. இதோட சேல்ஸ் வந்து July 15th தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு 2 வெப்சைட்ஸில் பார்த்தேன். அமேசானில் டாப் ரீசன்ஸ் டு பை திஸ் ஃபோன் அப்படின்னு ஒரு செக்ஷன் கொடுத்து 6 ரீசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இந்த சிப் செட்டை தான் சொல்கிறாங்க, Snapdragon 8+ Gen 1. ரெண்டாவது ரீசன் வந்து இண்டிபெண்ட்டாக கேமிங் சிப் ஒன்று இவங்க கொடுத்துருக்காங்க iQOOல இருந்து இந்த ஃபோனுக்கு. மூணாவது ரீசன் வந்து 5000 mAh பேட்டரியை சொல்கிறாங்க அண்ட் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். இந்த ரெண்டு தான் சொல்கிறாங்க மூணாவது ரீசனும். ஃபோர்த் ரீசன் வந்து 120 FPS சொல்கிறாங்க வித் கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன். அப்படின்னா என்னன்னா 60 FPSல ரன் ஆகிற கேம்ஸை கூட இது வந்து ஃப்ரேம்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கேம் பிளே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஃபிஃப்த் ரீசன் வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட இந்த 10-bit AMOLED டிஸ்பிளே தான் சொல்கிறாங்க. டிஸ்பிளே ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஃபோனில். சிக்ஸ்த் ரீசன் என்னென்னா 50 மெகாபிக்சல் OIS கேமரா அதுதான் சொல்கிறாங்க. கேமரா வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கிடையாது, ஏன்னா இது வந்து கேமிங் ஓரியன்ட் ஃபோன் தான். என்னால் நீங்களும் ரொம்ப கேமராவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க. ஆனால் ஓரளவு நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம். இந்த ஃபோனோட AnTuTu ஸ்கோர் அவங்க போட்டிருந்தாங்க 1.3 மில்லியன் அரவுண்டு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இது ஒரு நல்ல ஸ்கோர் தான் பெஞ்ச் மார்க்கில். இந்த ஃபோன் டிஸ்பிளே வந்து 6.78 இன்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்து HDR10+ சர்டிஃபைடு. HDR10+னால் என்னென்னா ஒரு டெக்னாலஜி பார்த்துக்கோங்க. இது வந்து கலர்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம கண்டென்ட்டுக்கு. 1200 Hz டச் சாம்பிள் ரேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டச் சாம்பிள் ரேட்னால் என்னென்னா நீங்கள் வந்து ஃபோனை டச் பண்ணும்போது அது ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதிக நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். அடுத்து இந்த ஃபோனில் ஸ்மார்ட் 3D கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது கேமிங் ஃபோனுன்றதுனால ஹீட் ஆகுன்றதுனால இந்த கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் இது கேமிங் ஃபோனுக்கு. அடுத்து டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்-ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் கொடுத்துருக்காங்க ஹாப்டிக்ஸுக்கு. செல்ஃபி வந்து 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க 8 மெகாபிக்சல். இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். சைட் ஃபிங்கர் பிரிண்ட்டை விட எனக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன். Android 13ல் ரன் ஆகுது. அடுத்து ஃபுல் HD+ ரிசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனுக்கு. Wi-Fi 6 வெர்ஷன், ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் டிஸ்பிளே வந்து ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க. பெசல்ஸ் அண்டு சின்ன எல்லாமே மினிமலாக தான் இருக்குது. ஸோ கண்டென்ட்டு யூடியூப் வீடியோஸ்லாம் ஏதாவது பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கும் இந்த டிஸ்பிளே. அடுத்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து 4K 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியல. நான் வந்து கேமராவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வைக்கல இந்த ஃபோனில், ஏன்னா இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன்றதுனால. ஸோ அவ்வளோதான். இந்த ஃபோனில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.